அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 20/1/2026. துவிதியை திதி பின்னிரவு 2:43 வரை. அதன் பிறகு திருதியை திதி. திருவோணம் நட்சத்திரம் மதியம் 1:07 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், செவ்வாயுடன் சந்திரனும் புதனும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, மரக்கன்றுகள் நட, வாகன பழுது நீக்க, முத்து பவழம் அணிய, மருந்துண்ண, சொத்து விவகாரம் பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒருவருடைய சந்தோஷத்துக்கு கை குலுக்குவதை விட ஒருவருடைய சங்கடத்திற்கு, தோல்விக்கு தோள் கொடுத்து உறுதுணையாய் இருப்பதே முழுமையான உண்மையான மனிதாபிமான செயலாகும். ஆமாங்க, அதனால தாங்க ஜெயிக்கிறவங்கள நீங்கள் பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. அதான் அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல, இனிமேல் நாம் பாராட்டின என்ன சீராட்டின என்ன முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆனால் துவண்டு போனவங்க, தோல்வி அடைஞ்சவங்க, முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்கிறவங்கள, இவங்களையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களுக்கு உதவுவதாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். முடியாததையும் முடித்து காட்டுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்தில் நடக்குங்க. ஏழரைச்சனி ஒரு பக்கம் உங்களை பயமுறுத்திட்டு இருந்தாலும் கூட அதையும் தாண்டி சூரியன் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு அதிகாரிகளை போய் பார்க்கலாம். பேங்க் லோனுக்கும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. சுக்கிரன் சர்வசாதாரணமாக வலிமையாக உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க. புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல முடங்கி கிடக்கிறதுனால பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சின்னதாக ஒரு பயமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. உத்தியோகஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்னதாக உங்களுக்கு ப்ரொமோஷன் மாதிரியோ அல்லது முக்கியத்துவமோ கிடைக்கும். சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் இன்றைக்கி கற்றுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் மதியம் 1 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நலமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அன்பு ஒரு நாள் அழ வைக்கும், பாசம் ஒரு நாள் பறந்து போகும், நட்பு ஒரு நாள் நாடகமாகும், வலிக்காத வாழ்க்கை வரலாறு ஆவதில்லை, காயப்படாத மூங்கில் புல்லாங்குழல் ஆவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க இந்த காயம், இந்த வலி, இந்த தோல்வி இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணங்க. இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேங்க. படிக்கிற காலத்துலேருந்தே நான் பார்க்குறேங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் எது நடந்தாலும்
இருந்தாலும் என்னுடைய லட்சியத்தை மட்டும் நான் மாற்றிக்க மாட்டேங்கன்னு எங்கும் எப்போதும் குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. அற்புதமான இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். 9வது வீட்டில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குரு பகவானும் ஆதரவாக இருக்கிறாரு. லோன் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு. அதே மாதிரி வாங்கிறதுக்கும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா முக்கியமான கிரகங்கள்லாம் 9வது வீட்டில் 5 கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் புது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது புது கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கி கூடி வருங்க. சனி பகவானும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய நிறுவனங்களோடு சேர்ந்து தொழில் தொடங்குறதோ ஒப்பந்தங்கள் செய்து கொள்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யாரோ ஒருவர் விருப்பதை யாரோ ஒருவர் நேசிக்கத்தான் செய்கிறார்கள். ஒருவரால் காயமடைவதும் வேறு ஒருவரால் குணமடைவதும் தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, வாழ்க்கை தத்துவமே அதுதாங்க. ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு கதவு திறக்குங்க. ஒரு வழியில் வேறு மாதிரி போனோம்னா அப்புறம் மறு வழியில் நாம் நல்ல வழிக்கு வந்துடுவோங்க. எங்கும் எப்பொழுதும் தோல்விகள் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு உழைப்பு உழைப்பு என்று உழைப்பையே மூலதனமாக கொண்டு முன்னேறி கொண்டிருப்பவர்கள், சவால்களுடனும் சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட அந்த கஷ்டங்கள் எல்லாமே இன்றைக்கி விலகுங்க. இருந்தாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மதியம் 1 மணி வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அதனால் குறுக்கு வழியில் யாராவது முன்னேறலான்னு சொன்னாங்கன்னா உடனே வெளியில் வந்துடுங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் நேர்மையாக தான் இருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் நேர்மையாக தான் இருப்பீங்க. அதனால் ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. அவங்க பின்னால் போயிட வேண்டாங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுடைய கௌரவம் ஒரு படி உயர்ந்து கொண்டே போகும். விஐபிகள் மத்தியில் நீங்கள் பேசப்படுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்த்துன்னு இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கிடைக்கல, ஆனால் எதிர்பாராத இடத்துலேருந்து கொஞ்சம் தொகை வந்ததுங்கிற மாதிரியான சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் இருக்குது. பங்குதாரர்கள் கொஞ்சம் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்களை சேர்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எல்லா வகையிலுமே நல்ல பேர் வாங்குவீங்க. இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் எடுக்கலான்னு இது வரைக்கும் நீங்கள் காத்திருந்தீங்க. தை மாதத்துக்காக காத்திருந்தீங்க. தை மாதம் வந்தாச்சு. அதனால் இப்போ உங்களுக்கு உங்களுடைய மகளுக்கு தகுந்த பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் 1000 வழிகள் உண்டு.
அதே நேரத்தில் ஜெயிப்பதற்கும் 1000 வழிகள் உண்டு. நம்பிக்கையுடன் முதலடியை எடுத்து வை, நிச்சயமாக வெற்றி உண்டு. ஆமாங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒதுங்க முடியாதுங்க. அந்த வலிகளை தாங்கி தாங்கி வழிகளை தேடுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. நட்சத்திரப்படி உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கியாச்சு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:07 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:07 நிதானமாக இருக்கணும். காரணம், மதியம் 1:07 பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்களை யாராவது தாழ்த்தி பேசினா கூட ஆவேசமாலாம் அதுக்கு பதிலடி தர வேண்டாம். அமைதியாக புன்னகையாக அப்படியே வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கே அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளாலும் சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன அலைச்சல்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி வேலையாட்களை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று, இல்லையென்றால் முயற்சியை கூட்டு, மாற்றம் தானாக வந்து சேரும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. சரியாக எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் வேறு ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. இன்னும் கூடுதலான நேரத்தை உழைப்பில் போடுவீங்க. அது மாதிரி போடுவதன் மூலமாக வெற்றி நீங்கள் அடைஞ்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் முடியாதது எதுவும் இல்லைங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்தது இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதுவும் சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆனால் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள், சந்தேகங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அஷ்டமத்து சனி உங்களை ஒரு பக்கம் ஆட்டி படைச்சாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தில் போட்டிகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. வேலையாட்களும் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்க. தொழிலை மாற்றிடலாமா இல்லை வேறு பங்குதாரரை சேர்க்கலாமாங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் வேலையை வாங்கிக்கிறாங்க, எல்லாம் கசக்கி புழிகிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரத்தில் சம்பளத்தில் ஒன்றும் மாற்றம் இல்லையேங்கன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதாவது மதியம் 1 மணிக்கு பிறகு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளே நல்லா இருக்குது. அதனால் முக்கியமான வேலைகள் எதாக இருந்தால் நீங்கள் காலையிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளார முடிக்க பாருங்கள். நல்ல விதத்தில் நடக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பிறருக்கு நீங்கள் ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்பையும் நம்பிக்கையும்
கொடுங்கள். அதுவே ஆயுள் முழுவதும் அவருக்கு நிலைத்து நிற்கும். ஆமாங்க, காசு பணம் கொடுக்கறது ஒரு வித உதவிங்க, மற்றது ஆடை அணிகலன்கள் கொடுக்கறது ஒரு வகை உதவிங்க. ஆனால் இது எல்லாத்தையும் காட்டிலும் அன்பு கொடுக்கறது, அன்பு காட்டுறது, நம்பிக்கை ஊட்டுவது, இதெல்லாம் தாங்க ஆயுள் முழுக்க அவங்க மனசுக்குள்ளாரையே நிரந்தரமாக இடம் பிடிக்குங்க. எங்கும் எப்பொழுதும் அன்பையும் ஆதரவையும் நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக அள்ளி கொடுக்கும் வள்ளல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. என்னென்னமோ யோசனை மனசுக்குள்ளார ஓடுது. நமக்கு பின்னாடி வந்தவங்கள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம கூட படித்தவங்கள்லாம் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, காரு வீடு வசதி வாய்ப்புன்னு பார்க்குறவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு தெரியவே மாட்டேங்குது. பிறந்த நேரம் சரியில்லையா, ஜாதகம் சரியில்லையா, ஏதோ நல்ல நேரம் வருது நல்ல காலம் வருதுன்னு மாறி மாறி எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னவோ மாறவே மாட்டேங்குது. இதோ பாருங்கள், வருஷமும் இப்போ மாறி இருக்குது. இந்த வருஷமாவது நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன்னு நீங்கள் சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருக்கிறீங்க. நிச்சயமாக அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல காலந்தாங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. தெலுங்கு மொழி பேசுகிறவங்க மூலமாக கூட சில உதவிகள் கிடைக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக கூட சிலதெல்லாம் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் எளிதாக வர வேண்டிய பணம் கூட போராடி பெற வேண்டியதாக இருக்குது. ஈஸியாக சிலர்லாம் சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க, ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ போராட்டம்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் கண்டகச்சனை இருக்கிறதுனால யாராவது உங்களை பற்றி ஏதாவது மேலிடத்தில் வீணாக ஒரு வார்த்தையை போட்டு வைப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து உதயம் 1 மணிக்குள்ளார, அதான் மதியம் 1 மணிக்குள்ளார நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பதிலுக்கு பதில் பேசுவது சாமர்த்தியமானது என்று எதிராளி கருதினால் அவரிடமிருந்து விலகிச் சென்று விடுவது தான் நமக்கு மிகப்பெரிய சாமர்த்தியமாகும். ஆமாங்க, சிலர்கிட்டெல்லாம் நாம் ஏதாவது நியாயம் பேச போனோம்னா விதண்டாவாதமாக பேசுவாங்க, விவகாரமாக ஏதாவது பேசின்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட நாம் நாள் கணக்கில் பேசினா கூட நல்லதெல்லாம் 1% கூட கிடைக்காது, நடக்காது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு சிலரிடமிருந்து சில நேரங்களில் தள்ளிச் செல்பவர்கள், எல்லா வகையிலுமே விலகிச் செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியே புதன் தான். அவர் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்திலேயே உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொத்து பத்தெல்லாம் என்னங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் இல்லாமல் நாம் இருக்கிறோமா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்கும் பொழுது எந்த இடம், எந்த சொத்து, எந்த நகை நமக்கு உதவுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இறைவன்கிட்ட ஆரோக்கியத்தை கொடுன்னு தான் இப்போல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு நீங்கள் சில நேரங்களில் சொல்லி கொண்டிருப்பதும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. புது பங்குதாரர்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் உத்தியோகஸ்தானத்தையும் முக்கியமான கிரகங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சந்திரனும் தன் வீட்டை தானே பார்க்கறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. சனி பகவானும் அனுகிரகம் செய்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு
மதியம் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உன்னை புரிந்தவருக்கு மட்டுமே நீ நல்ல புத்தகமாக இரு. உன்னை புரியாதவர்களுக்கு நீ ஒரு புதிராகவே இரு. நிச்சயமாக நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை எப்பயுமே பாராட்டுவாங்க, எப்பொழுதுமே உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் ரொம்ப ஆத்திரப்படுறீங்க, கோவப்படுறீங்க, எடுத்தெறிஞ்சு பேசுகிறீங்க, எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உங்களை பற்றி குற்றப்பத்திரிக்கை வாசின்றிருப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை புரிந்து கொண்டவர்களிடம் மட்டுமே தன்னுடைய கொள்கைகளையும் நட்பையும் பாராட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4 கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும். மறைஞ்சிருந்த திறமை வெளியில் வரும். பெரிய விழாக்கள் அதுக்கெல்லாம் உங்களை அழைப்பாங்க. தலைமை தாங்கிறது அல்லது பங்கெடுத்து கொள்வது அல்லது பெரிய விழாக்களை முன்னெடுத்து நடத்துவது, இப்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள்லாம் இனிமேல் வரப்போகுதுங்க. சாதாரணமாக தாங்க நான் இருந்தேன், என்னை ரொம்ப ஒரு விஐபியாக ஒரு சாமானியனாக என்னை எல்லோரும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சிலரை நினைத்து நீங்கள் பெருமைப்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த கழுத்து வலி, இடுப்பு வலி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஏன்னா ராசிநாதன் ஆகிய செவ்வாய் சூரியனோட தொடர்ந்து பயணம் செய்துன்னு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இந்த பழைய வைத்திய முறைகளுக்கு போகிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபார வகையில் புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவுக்கு வருவீங்க. விலை அதாவது தரமான பொருட்கள் ஆனால் விலை குறைவாக தரத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குது. உங்களுடைய குரல் ஓங்கி இருக்கும். அதிகாரிகளும் உங்களுடைய பேச்சுக்களை அதாவது விதவிதமாக ரசித்தும் பார்ப்பாங்க. ஏன்னா உங்கள் பேச்சில் ஒரு நியாயமும் தர்மமும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சக மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டு இறைவனிடம் செய்யக்கூடிய எந்த பிரார்த்தனைக்கும் எந்த அளவும் பலிதம் இருக்காது, எந்த அளவும் அது பலிக்காது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கூட இருக்கிறவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க அவங்க மனசை காயப்படுத்தாமல் எப்பொழுதுமே எல்லோரிடமும் அன்பு காட்டி செல்லக்கூடியவர்கள், அரவணைப்புடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அக்கறையாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம் அந்த மாதிரி முக்கியமான இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். ஞானிகளைப் போல, சித்தர்களைப் போல சிலவற்றை சித்தரித்து இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. சில கருத்துக்கள் சிலருடைய மனசை தொடர மாதிரி இருக்கும். எல்லாம் அனுபவப்பட்டு அடிபட்டு வந்ததுனால தாங்க அந்தளவுக்கு உங்களால் பேச முடியுதுங்கிற உண்மை எனக்கு மட்டும்தாங்க தெரியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. புதுசாக ஏதாவது ஏஜென்சி நீங்கள் முயற்சி பண்ணலாம். புது நிறுவனங்கள், சில கம்பெனிகளோட புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு 4 விதத்திலும் பாடாப்படுத்துகிறாரு. ஏதாவது ஒரு கிரகம் நல்லா இருந்தால் இன்னொரு கிரகம் வேறு மாதிரி படுத்தி எடுக்குது. எப்போ தான் அந்த 9 கிரகமும் ஒழுங்காக நமக்கு உட்காரணும் தெரியலையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே வெதும்பி கொண்டிருப்பீங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக முன்னாடியெல்லாம்
இந்த வேலையை நான் முடிச்சு தரேன்னு காசு வாங்கிட்டு போனவங்க காசையும் திருப்பி தரல, வேலையும் முடிச்சு தரல. ஆனால் திடீர்னு அந்த மாதிரி உள்ளவங்களை இப்போ சந்தித்து அவங்க இந்த வேலையை நான் முடிச்சு தந்துடுறேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி வேலை சுமையும் குறைஞ்சி இன்றைய தினத்தில் வேலைகளையும் சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அவமதிக்கும் இடத்தில் காத்திருந்து பெறுவது தவறு, அலட்சியப்படுத்தும் இடத்தில் தேடிச் சென்று கொடுப்பதும் தவறு. ஆமாங்க, யாராவது உங்களை அலட்சியப்படுத்தினா அந்த இடத்துல நீங்கள் நிற்கவே மாட்டீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா அவங்க எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ பெரிய பதவிக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நிமிஷமே ஓடி வந்தக்கூடிய தன்மான சிங்கங்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் மதியம் 1:07 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் மதியம் 1:07 சந்திரன் பயணிக்க இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்னைக்கு பரவாயில்லைங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் முன்ன பின்ன தான் இருக்கும். வாடிக்கையாளர்களை கடிந்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் அவங்களால கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தாங்க செய்யும். இன்றைய தினம் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறதெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக ஒத்து வராது, என்றைக்குமே அது ஒத்து வராது. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகி புகழ்ந்து பேசி பாராட்டி பேசி உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை சிலர் வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நிதானமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், அனுசரித்து கொண்டு போக பாருங்கள். உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எது கிடைக்கிறதோ அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள பாருங்கள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம். ஆமாங்க, அதனால தாங்க எது கிடைச்சாலும் இறைவன் கொடுத்தது, நமக்காக இறைவன் கொடுத்தது, இவ்வளோ தான் நமக்கு கொடுத்துருக்காரு, இதை வச்சு வாழ்க்கை நடத்துவோம், பெருசாகவும் தருவார், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லாம் இறைவன் செயல் என்று இறைவனுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு இருக்குது, அது எப்பயுமே இருக்கிறது தான். அலைச்சல் இருக்குது, அதுவும் இப்பெல்லாம் பழகி போயிடுச்சு. உடம்பு வலிக்குது, அதுவும் பழகிடுச்சு. ஏழரசனி பாடாப்படுத்துது, இன்னும் என்ன பண்ண போகுது, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் செய்து முடிச்சிருச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் சித்தரை போல பேசிக்கொண்டிருப்பீங்க. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இந்த வழிகளுக்கு மத்தியிலேயும் சில வழிகளை உங்களுக்கு உருவாக்கி தருவார். இந்த சங்கடங்களுக்கு மத்தியிலையும் சில சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். வியாபாரத்தில் சின்ன சின்ன லாபத்தை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்பு இருந்தாலும் நேரடியாக சில பாராட்டுதல்களையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால காலெலாம் வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கட்டவிரல் வலிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்க. தனியாக நெடுந்தூர பயணங்களை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் கூட எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் அலைச்சல் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பிறர் மனம் மகிழ நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால் அந்த வாழ்க்கை பாதை சரியானது. அந்த மாதிரியான பாதையை இறுதி வரை நாம் விட்டு கொடுக்காமல் அதை சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆமாங்க, மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனால தாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்துவீங்க. அப்படி முடியலைன்னா அமைதியாக உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் நன்மைக்காக போராடி கொண்டிருப்பவர்கள், அடுத்தவர்களின் சந்தோஷத்திற்காக உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. லாபஸ்தானத்தில் எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு ஏதாவது உங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எதுலேயோ ஒன்றில் முதலீடு போட்டோம் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தோம், அது திடீர்னு அதிகமான ரேட்டு ஏறிடுச்சு, அதில் பெரிய தொகை வரலாம். அல்லது ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தோம், ரொம்ப குறைவான விலைக்கு வாங்கியிருந்தோம், இப்போ திடீர்னு ஃபேன்சி ரேட்டில் அதை கேட்குறாங்க. அது மாதிரி ஏதாவது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி காணாமல் போன ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான பொருள், அது கோல்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், அது கூட இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி சில விஷயங்களை இன்றைக்கி முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி மூத்த சகோதரங்களோட இருந்த சண்டை சச்சரவு விலகும். அண்ணா அக்கா அவங்கள்ட்டேருந்து வர வேண்டிய சில பாகப்பிரிவினை, பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2026 எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரங்க நிலைமை இப்போ எப்படி இருக்குது? எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் இருக்குது. 7.5 சனி ஒரு பக்கம் உங்களை வாட்டி வதைக்குது. அதே நேரத்தில் ராகு கேது தான் உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. ராசிக்குள்ளார பாம்பு, கருநாகம் என்று சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்துட்டார். நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதியாக தூங்க முடியலை. ஏதோ வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது வீக்காகிடக்கூடாதுன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. போலியாக நடிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போல்லாம் அது மாதிரி நான் நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்குறவங்க ஏதாவது பலவீனமாக நினச்சிடக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் யார் எப்போ கேட்டாலும் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன குறை, அடுத்த மாதம் கூட ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ அப்படி இப்படி பேசி எல்லாத்தையும் ஒப்பேத்தின்னு இருக்கீங்க. அந்த நிலைமை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்கள் ராசிக்கு 4வது ராசி சுக ராசியிலே இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ஆனால் மார்ச் மாதம் வரைக்கும்
பாதிக்கும், ஆரோக்கியம் பாதிக்கும். ஏப்ரல் 14 சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருது இல்லைங்களா, அதிலேருந்து படிப்படியாக உங்களுக்கு நிலைமை சீராகுங்க. படிப்படியாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. ஆமாங்க, சின்ன வயசுக்காரங்க கூட வயது மூத்தவங்க மாதிரியெல்லாம் இப்போ வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் தெரியுறீங்க. அந்த நிலைமை மாறி ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆரோக்கியமும் அதிகமாகும். அதே மாதிரி வரவேண்டிய பணம் வரமாட்டேங்குது, தர வேண்டிய இடத்துலேருந்து ப்ரெஷர் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. வரவேண்டிய பணமும் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால உடம்பை ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. முக்கியமாக கால் வலி, கழுத்து வலி, காது வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் சின்ன சின்னதாக அக்கறையாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லதுங்க. எந்த உணவு ஒத்துக்குது, எது அலர்ஜியை கொடுக்குதுன்னு நல்ல டாக்டரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று உங்களுடைய புண்ணியத்தையும் இந்த வருஷத்தில் அதிகப்படுத்துப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக பேச ஆரம்பித்தா கூட பெருசாக சண்டை வருது. அப்படி என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன், ஆனாலும் தப்பாக சொன்ன மாதிரி கோபப்படுறாங்க. எப்படி பேசுகிறது, எப்படி நடந்துக்கிறதுன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அதனாலே மௌனமாக பல நாட்கள் இருந்துடுறது. பேசாமல் இருந்தால் என்ன திமிரு அதிகமாகிடுச்சா, பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேசினோம்னா இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் விழித்து கொண்டிருப்பீங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவான் திருநள்ளாருக்கு நீங்கள் போய் வந்துடுறது தான் நல்லது. அவரை போய் பார்த்தா தான் அவர் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவார். சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு, சிவன் அம்பாளையும் வணங்கிட்டு, மரகத லிங்க தரிசனமும் பார்த்துட்டு வாங்க. ஒரு மாற்றம் இருக்கும். குரு பகவான் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் 14 வரைக்கும் 6வது வீட்டில் போய் மறையும் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் அக்டோபர் 14 முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வக்ரத்தில் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த காலகட்டம் திடீர்னு ஏதாவது பெரிய தொகை அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் செய்யுங்க, ஆனால் அடுத்தவங்களை நம்பி பண்ணாதீங்க. உங்களுக்கு அனுபவம் இல்லாத துறையில் இறங்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் தேவையில்லாத இடமாற்றங்கள் இருக்கும். ஒரு நேரம் வந்து அதிகாரி பாராட்டுவார், ஒரு நேரம் வந்து தூக்கி அடிப்பார். அதனால் அதிகாரியை முழுசாக நம்பாமல் அவங்கள்ட்ட இடைவெளியை நீங்கள் பின்பற்றுறது நல்லதுங்க. என்ன இருந்தாலும் 2025 விட 26, இந்த 2026 ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய சபைகளில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயம் பேசி பாதியில் நின்றுச்சு. இப்போ வந்து அது முழுசாக நல்ல விதத்தில் கூடி வந்து கிராண்டாக கல்யாணத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. சகோதர வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் சரியாகுங்க. ரொம்ப வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லாத சொந்தக்காரங்க, அதுக்கு அடுத்தது வந்து ரத்த பந்தத்தில் இருக்கிறவங்க, அவங்களாம் இப்போ தேடி வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை தவறாக பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திடீர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, ஆனால் சலசலப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் சமாதானமாக போய்க்கிறது நல்லதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போய் வர்றது நல்லது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தாமலை அப்படிங்கிற ஊர். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, புதுக்கோட்டையிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நார்த்தாமலைங்கிற ஊரில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது. அங்கே போய் வந்தீங்கன்னா நல்லதுங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆடைகள், உணவுகள் வாங்கி கொடுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. இந்த 2026 அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.